பாண்டி நைட்டு நடந்ததை நினைச்சு ரொம்ப பயந்து தூங்குனா கூட கனவுல அந்த ஆள் அடிச்சது தாண்டா ஞாபகம் வருது. தயவு செஞ்சு இனிமேல் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா வெற்றி அந்த ஆளை பார்த்தா அப்படி தெரியல. அவர் போதையில கூட பண்ணிருக்கலாம்லன்னு சொல்ல, டேய் நெடுமாற இப்படி யாரையாவது மண்டையை உடைச்சு பார்த்திருக்கியா? இவர் அந்த ஆளை விட மோசமான ஆளா இருக்காரு. நான் தான் உன்னை ட்ரை பண்ணிடான்னு மோட்டிவேட் பண்ணேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. இந்த கனவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சுட்டு போய் வேலையை பார்க்கலாம்டான்னு சொல்ல, யோ உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. நான் போறேன்டா எப்பா. நீ நாளைக்கு ஒழுங்கா சமைக்கலன்னா அந்த ஆளு என் மண்டையை தான் உடைப்பான். யோ கடைசியா கேட்கிறேன், வர முடியுமா முடியாதா? ஒரு நிமிஷம் கையை கூடுறான்னு கையை பிடிச்சு, அம்மா சத்தியமா நான் வரமாட்டேன்டான்னு சொல்லிட்டு போறான். இங்க ஐசுவுக்கு நெடுமரன் வீட்டில் வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஐசுவும் ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணி கொடுக்க, அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல என்னதும் அதை குப்பையில தூக்கி போட்டு மறுபடியும் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. அவளும் சரின்னு மறுபடியும் அதை ரெடி பண்ணி வந்து கொடுக்க, சாப்பிட்டு பார்த்துட்டு இப்பயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல என்னதும் மறுபடியும் திரும்ப பண்ணுன்னு சொல்றாரு. ஐசு மறுபடியும் பண்ணிட்டு வந்து கொடுத்தா, இந்த தடவை சாப்பிட்டு கூட பார்க்காம மோந்து பார்த்தே நல்லா இல்லைன்னு மறுபடியும் திரும்ப பண்ணுன்னு சொல்லிட்டு, நீ ஃபர்ஸ்ட் இதுல என்ன தப்பு பண்ணிருக்குன்றத கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சிட்டா இந்த தப்பை நீ மறுபடியும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்புறாரு. சரி இப்ப பாருங்கன்னு மறுபடியும் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்க, அதை சாப்பிட்டு பார்த்துட்டு முன்னைக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்றாரு. நீ சமைக்க மட்டும் கூடாது, நீ ஃபிளேவரை கிரியேட் பண்ணணும். நீ சமைக்கிற சாப்பாட்டுல சோல் இருக்கணும். உன்னால இதை அச்சீவ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க சரஸ்வதி அக்கா கடையில துரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. வெற்றியும் அவருக்காக வெளியே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அக்காவும் துரை கிட்ட, பாவம் அந்த பையன் நாள் கணக்கா காத்து கிடக்கான், கொஞ்சம் என்னன்னு தான் கேளுன்னு சொன்னா, ஒழுங்கு அவனை இங்கிருந்து போக சொல்லுன்னு சொல்றாரு. அதனால அக்காவும் அவனை போக சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, வெற்றியும் ரொம்ப சோகமா போயிருவான்னு பார்த்தா கடை பக்கத்துல நிக்காம தள்ளி நின்று காத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு துரையும் அவரோட வேலையை முடிச்சிட்டு கிளம்ப, அக்கா அவனை கூட்டிட்டு வந்து, அக்கா அப்படி சொன்னேன்னு கோச்சுக்காதடா. அந்த ஆள் அப்புறம் கோச்சுக்கிட்டு கடப்பக்கம் வரமாட்டா, அதனாலதான் அப்படி சொன்னேன். நீ பேசாம கிளம்பு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்லக்கா அவருக்கு கோவம் குறைஞ்சதும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு வேற வழியும் இல்லைன்னு சொல்ல, என்னடா இப்படி பிடிவாதமா இருக்க? சரி காலையில இருந்து சாப்பிட்டு இருக்க மாட்ட, உட்காரு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்து சாப்பிட சொல்ல, வெற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே 2-3 பேர் வந்து சாப்பாடு கேட்க, அக்கா மீன் குழம்பு இல்லைன்னதும் மாஸ்டர் வச்ச குழம்பு இல்லைன்னா வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க. அக்காவும் இவன் வைக்கிற மீன் குழம்புல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல, அவன் வச்ச மீன் குழம்பு இல்லைன்னா ஒரு பையன் வரமாட்டான்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க செல்வினும் ஐசுவோ வெளியே கூப்பிட்டுருக்க, அவளும் வீட்லயே இருக்க போர் அடிக்குதுன்னு வந்திருக்கா. அவனும் போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வர, என்ன ஆர்டர் பண்ணேன்னு கேட்டா சர்ப்ரைஸ்னு சொல்றான். சரி உன்னோட பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டா, ஏன்டா அதெல்லாம் பத்தி யோசிக்க கூடாதுன்னு தான் வெளியே வந்தேன். இங்க வந்து நீ அதையே கேட்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுசி எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்க, லவ் பண்ண டைம்ல 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுருப்பாங்க போல. அவனும் இதை வச்சு அப்படியே பழைய லவ் டெவலப் பண்ணலாம்னு பார்த்தா, அவ சுசியை பார்த்ததுமே வெற்றி கூட டின்னர் சாப்பிட்டது தான் ஞாபகம் வருது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பைக்கில் வெளியே போய்கிட்டு இருக்கும்போது கூட வெற்றி கூடவே இருந்த பழைய விஷயங்களை தான் நினைச்சு பார்த்துக்கிட்டு வர்றா. மாப்பிள்ள கரெக்ட் பண்ண ஒரு பிளானை போட்டா, அது அவனுக்கே ஆப்போசிட்டா முடிஞ்சிருச்சு. இங்க கடைக்கு தர வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து, என்ன நம்ம சமைக்காமலே இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு குழம்பை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க, அப்ப கரெக்டா வெற்றி அங்க காய்கறி வாங்கிட்டு வந்து நிக்க, எடுத்ததுமே புளி நாக்கிலே அடிக்குது. குழம்புல மீனோட டேஸ்ட் இருக்கணும், குழம்பு மட்டும் இருக்க கூடாது. இவனுக்கெல்லாம் அது சுட்டு போட்டாலும் வராதுன்னு இனிமேல் இவனையே வச்சு சமைச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்ப, அக்காவும் பின்னாடியே வந்து கெஞ்சி பார்த்தாலும் கேட்காம போறாரு. அக்காவும் இந்த ஆளு வரமாட்டான்னு நினைச்சேன், அவ்வளவுதான் இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான், என் பொழப்பு அவ்வளவுதானு புலம்பிக்கிட்டே போறாங்க. இங்க விக்கியும் வேணியும் லவ் பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு போல. அதனால ஒரே டாலர்ல 2 செயின் வர மாதிரியான ஒரு கிஃப்டை வாங்கி, ஒரு செயினை வேணி விக்கிக்கு மாட்டி விட, இன்னொரு செயினை அவளுக்கு அவை மாட்டி விடுறான். அப்ப வேணியும் உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உன் கூட இதே மாதிரி ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும்னு சொல்றா. அப்படியே மாறி மாறி 2 பேரும் விஷ் பண்ணி கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது விக்கிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வர, அதை பதட்டமா மறைச்சு வைக்கிறத பார்த்து யாருடான்னு கேட்டா, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஏதாவது அனுப்பியிருப்பானுங்கன்னு சொல்ல, சரி காட்டு நானும் பாக்குறேன், பசங்க குரூப் எப்படி இருக்கும்னு உனக்கே தெரியும், அப்படி உனக்கு பார்த்ததே ஆகணும்னா பாருன்னு கொடுக்க, அவன் மேல இருக்க நம்பிக்கையில, இல்லப்பா நான் பார்க்கல நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிடுறா. ஆனா யாரு என்ன மெசேஜ் அனுப்புனாங்கன்றது சரியா தெரியல. இங்க வெற்றியும் துறக்கிட்ட வந்து, சார் அந்த அக்கா ரொம்ப பாவம், அவங்க வேணாம்னு தான் சொன்னாங்க, நான் தான் செஞ்சேன், என் மேலதான் சார் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பண்ற குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா நீங்க பண்ண அளவுக்கு வரல. நான் ஒரு ரூம் சர்வீஸ் பையன், எனக்கு ஒரு செஃப் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு, ஆனா எங்க ரெசார்ட்ல செஃப்பா இருந்த நெடுமாறன் என்னை விடவே இல்லை. நான் முட்டி மோதி மேல வரணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்குன்னு சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நெடுமாறன் என்னை தட்டி விட்டாரு. நான் அப்பதான் ஸ்டார் செஃப் ஆகணும்னு முடிவு பண்ணேன். நான் இப்ப இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுக்கு காரணம் எல்லாருமே எனக்கு சேர்ந்து கொடுத்த வழி. உங்களுக்கு எனக்கு உதவி பண்ண பிடிக்கலன்னு தெரியும், இருந்தாலும் என்னன்னு தெரியல உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப, டேய் இங்க வாடான்னு கூப்பிட்டு, நீ ரூம் சர்வீஸ்லயா இருந்தேன்னு கேட்க, ஆமா சார் இப்ப 2 நாளா தான் கிச்சனுக்குள்ள விட்டுருக்காங்க, சரி போயிட்டு காலையில வான்னு சொன்னதும் வெற்றி இதை கேட்டதுமே அவருக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நான் காலையில வரேன்னு சொல்லிட்டு போறான். துரைக்கும் ஏதோ பிளாஷ்பேக்லாம் இருக்கும் போல, பொறுத்து இருந்து பார்க்கலாம்.